விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் இருபுறமும் உள்ள அகழியை தூர்வாரி முட்புதர்களை அகற்ற வேண்டும் என தொல்லியல் துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். வணக்கம் நதீம், அங்கு சுற்றுலா தலமான செஞ்சிக்கோட்டையில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் இத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். தொல்லியல் துறையினரால் தற்போது வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அவர்கள் தரப்பு விளக்கம் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக கனகதாரா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ராஜகிரி மற்றும் கிருஷ்ணகிரி கோட்டை அமைந்துள்ளது. இந்த ராஜகிரி மற்றும் கிருஷ்ணகிரி கோட்டைக்கு கடந்த ஆண்டு யுனெஸ்கோ மூலம் பாத்தீங்கன்னா ஆய்வு செய்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா மராட்டிய மன்னர்களின் 12 கோட்டைகளில் ஒரு கோட்டையாக செஞ்சி கோட்டை அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா செஞ்சி கோட்டை நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால செஞ்சி கோட்டையில பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்ய தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வராங்க. இது ஒரு பகுதி இருக்க. செஞ்சி கோட்டை நுழைவாயில் முன்பே உள்ள சுமார் 80 அடியிலிருந்து 100 அடி உள்ளவர் பாத்தீங்கன்னா அகழி தூர்வாராத முட்புதர்களா காணப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவென்றா, கோட்டையின் இருபுறம் உள்ள அகழியில தூர்வாரி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவதை உறுதி செய்ய செஞ்சி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் இதை உடனடியாக பாத்தீங்கன்னா தொல்லியல் துறை அதிகாரிகள் அகழியை தூர்வாரி முட்புதர்களை அகற்றி நடவடிக்கை என்றும் எடுக்க வேண்டும் என்று முக்கிய கோரிக்கை எழுந்துள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நதீம். இந்த ஆண்டு செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கோட்டையோட நுழைவாயிலில் கோட்டையை சுற்றி அகழிகள் கிட்டத்தட்ட ஒரு 80 அடி அகலத்தில் இருக்குது. தூர்வாரப்படாமே இருக்குது. அதை கொஞ்சம் தூர்வாரி அதை கொஞ்சம் அழகுப்படுத்தினாக்கா உள்ளே வரும்போதே ஒரு கவரப்பட்டு மக்கள் கோட்டை வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மத்திய மாநில அரசுகள் முன்னெடுத்து இதனை அகழியை தூர்வாரி அழகுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.